பிரதர், குட் மார்னிங். குட் மார்னிங் சிஸ்டர். ஓம் சாந்தி. குஷியா ஓம் இருக்கீங்களா? குஷி குஷியா இருக்கும். நீங்க குஷியா இருக்கீங்களா? நானும் குஷியா இருக்கேன் சிஸ்டர். சூப்பர். அனைவருக்கும் பிரியமான பரிசுத்தா ஆகுங்கன்னு அப்பா சொல்லியிருந்தாரு வரதானத்துல. சூப்பரா இருந்துச்சு. எல்லாருக்கும் அன்பானவர்களா இருக்கணும். அடுத்தவங்க கிட்ட எப்பவுமே அன்பானவங்களா இருக்கணும். ஒரு சிலவங்களுக்கு மட்டும் அன்பானவங்க கிடையாது, எல்லாருக்குமே அன்பானவங்களா நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சூப்பரா இருந்துச்சு சிஸ்டர். ஓகே, நீங்க வாசிங்க முரளி, இன்னைக்கு படிக்கலாம். ஓகே, அதே குஷியோட அப்படியே பாடமாக வாக்கியங்களை கேட்கலாம். 18/11/2024 காலை முரளி மதுபன். ஓம் சாந்தி. இனிமையான குழந்தைகளே, பாபா அழிவற்ற வைத்தியர் ஆவார். அவர் ஒரு மகாமந்திரத்தின் மூலம் உங்களுடைய அனைத்து துக்கங்களையும் தூரம் போக்கி விடுகிறார் அப்படின்னு அப்பா தலைப்பு கொடுத்திருக்காங்க பிரதர். அழிவற்ற வைத்தியர், அழிவற்ற சர்ஜன் வந்திருக்காரு. வந்து உங்களுடைய துக்கங்கள் எல்லாம் தூரம் விலக்கிறார். எதன் மூலமானா ஒரே ஒரு மகா மந்திரத்தின் மூலமா. அது என்ன மகா மந்திரம்? ஆமா, இந்த மந்திரத்தை கொடுத்து உங்களுடைய துக்கத்தை எல்லாம் தூரம் விலக்கிறேன் அப்படிங்கிறார். அப்பா கேள்வி கேக்குறாங்க, மாயை உங்களுக்கு இடையில் ஏன் தடையை ஏற்படுத்துகிறது? ஏதாவது காரணத்தை சொல்லுங்கள் அப்படின்னு. பதில், ஏனென்றால் நீங்கள் மாயையின் மிகப்பெரிய வாடிக்கையாளர்கள் ஆவீர்கள். அதனுடைய வாடிக்கை முடிகிறது, அதனால் தடையை ஏற்படுத்துகிறது. 2, அழிவற்ற வைத்தியர் உங்களுக்கு மருந்து கொடுக்கும் போது மாயையின் வியாதி வெளியேறுகிறது. அதனால் தடைகளை பார்த்து பயப்படக்கூடாது. மன்மனாபவ என்ற மந்திரத்தின் மூலம் மாயை ஓடிவிடும். மாயை உங்களுடைய ரெகுலர் கஸ்டமர். ஐயோ, அப்படி கிடையாது, மாயைக்கு நீங்க தான் ரெகுலர் கஸ்டமர் அப்படின்னு சொல்றாரு. மாயையின் மிகப்பெரிய வாடிக்கையாளர் நீங்க தான். அதனாலதான் மாயை தடை ஏற்படுத்து. நீங்க வேற கடைக்கெல்லாம் போகாதீங்க, எங்க கடைக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுது. நம்ம விகாரங்களை விட்டுட்டு போக முடியல, தேக அபிமானத்தை விட முடியல, தேக உணர்வுலயே இருக்கோம் அப்படின்னா தேக உணர்வுலயே இருந்து இருந்து பழக்கமா இருக்குது. அதோட ரெகுலர் கஸ்டமரா ஆயிட்டோம். ஆத்மாவான நாம தேக உணர்வுக்கு கஸ்டமரா மாறி போயிட்டோம். அதனாலதான் அப்படி சொல்றாரு அப்பா. அப்ப நீங்க மன்மனா பவ அந்த மந்திரத்தை போட்டுக்கோங்க, அப்ப மாயை தூரம் விலகி விடும் அப்படிங்கிறாரு. அந்த 2வது பாயிண்ட் என்ன சிஸ்டர் சொன்னாரு? அழிவற்ற வைத்தியர். அழிவற்ற வைத்தியர் சொல்றோம் இல்லையா, வியாதி வெளியேறுகிறது. ஆமா, அந்த நாட்டு வைத்தியர்லாம் சொல்லுவாங்க, முதல்ல நோய் அதிகமாகும், அப்புறமேல கொஞ்சம் கொஞ்சமா குறையும் அப்படின்னு. அதே போல இந்த வைத்தியரும் மருந்து கொடுக்கும் போது மாயைங்கிற நோய் வந்து வெளியே வரும், அதிக அளவுல வெளியே வரும். அதை பார்த்து பயப்படாதீங்க. அந்த மன்மனாபவ மந்திரத்தை மட்டும் போட்டுக்கோங்க, அந்த மருந்தை மட்டும் சாப்பிடுங்க, மாயைங்கிற நோய் ஓடிடும் அப்படிங்கிறாரு. ஓம் சாந்தி. பாபா வந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார், மனிதருக்கு அமைதி வேண்டும், மனிதருக்கு அமைதி வேண்டும் என்று சொல்லி துன்பம் அடைகிறார்கள். தினமும் ஓம் சாந்தி என்று சொல்கிறார்கள். ஆனால் அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளாத காரணத்தினால் அமைதியை வேண்டிக் கொண்டே இருக்கிறார்கள். நான் ஒரு ஆத்மா, அதாவது நான் அமைதியானவன் என்று சொல்லவும் செய்கிறார்கள். நம்முடைய சுய தர்மம் அமைதியாகும். சுய தர்மமே அமைதி என்றால் பிறகு ஏன் கேட்க வேண்டும்? அர்த்தத்தை புரிந்து கொள்ளாத காரணத்தினால் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். இது ராவண ராஜ்யம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். ஆனால் ராவணன் பொதுவாக முழு உலகத்திற்கும், குறிப்பாக பாரதத்திற்கும் எதிரி. ஆகையினால்தான் ராவணனை எரித்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதையும் புரிந்து கொள்ளவில்லை. இப்படி வருடம் இருக்கக்கூடிய மனிதர்கள் யாரும் இருக்கிறார்களா என்ன? இவனை பிறவியாக கல்பமாக எரித்து கொண்டு வருகிறார்கள். ஏனென்றால் உங்களுடைய இந்த எதிரி மிக பெரியவனாவான், பழமிக்கவன். அனைவரும் 5 விகாரங்களில் மாட்டுகிறார்கள். பிறவியே கீழான நிலையில் எடுக்கிறோம் என்றால் ராவண ராஜ்யம் ஆகிறது அல்லவா? அது அந்த சுய தர்மத்தை சொல்றார். ஃபர்ஸ்ட் எல்லாரும் அமைதி வேணும்னு கேட்டுட்டே இருக்காங்க. ஆனா அமைதிக்கான அர்த்தமே தெரியல. ஓம் சாந்தின்னு கூட சொல்றாங்க. ஆனா ஆத்மாவான என்னுடைய சுய தர்மம் அமைதி அப்படிங்கறது யாருக்குமே தெரியல.
இது ராவண ராஜ்யமா இருக்குது, இங்கே யாருக்கும் பெருசா அமைதியெல்லாம் இருக்காது அப்படிங்கிறாரு. எல்லாரும் 5 விகாரங்களுக்கு வசமாகறாங்க. வசமாகும் போது துக்கம் ஏற்படுது. அப்ப துக்கம் இருக்க இடத்துல அசாந்தியும் வரும் இல்லையா? அது இந்த ராவண ராஜ்யம் துக்கம் அசாந்தி நிறைந்த உலகம். இங்க எல்லாருமே துக்கத்தை அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படிங்கிறார். ஏன்னா பாவ சுமை ஏறும். பாவ சுமை ஏறும் போது ஆத்மா அதுக்கேற்ற தண்டனையை அனுபவிக்கணும். தண்டனை அனுபவிக்கிற இடத்துல எப்படி அமைதி இருக்கும்? அதனாலதான் சொல்றாரு, பிறவி பிறவியா அந்த ராவணனை எரிச்சுக்கிட்டே வாரீங்க, கற்பங்களுக்கும் எரிச்சிட்டு வாரீங்க. இப்ப பிறவி பிறவியாவும் அதனது அந்த ராவணனுடைய பெரிய அந்த உருவப்படத்தெல்லாம் எரிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க வருஷம் விஜயதசமி அப்ப. ராவணன் நாங்க எரிச்சிட்டோம் அப்படின்னு. மனிதர் யாரும் இருக்கிறார்களா அப்படின்னு புரிய வைக்கிறாங்கப்பா நமக்கு. ஆமா, இல்ல எரிக்கிறாங்கல்ல எரிச்சிட்டீங்கன்னா மறுபடியும் அழிஞ்சு போயிருக்கணும் இல்லையா? வருஷம் எரிச்சுட்டு தான் இருக்கீங்க. அவன் எரிகிற மாதிரியே தெரியலையே. எல்லாருக்கும் 5 விகாரங்கள் நல்லா பெருசா பெரிய ரூபத்துல வளர்ந்துகிட்டே தான் வந்திருக்குது அப்படிங்கிறாரு. அதுக்குதான் அப்பா மன்மனாபாவ மந்திரத்தை போட்டுக்கோங்க, இல்ல மருந்து சாப்பிடுங்க, இல்ல டேப்லெட் சாப்பிடுங்க. அந்த டேப்லெட் தான் என்னது? மன்மனாபாவ அந்த மந்திரம். அத சாப்பிடுங்க, அப்படின்னா தான் போகும் அப்படிங்கிறாரு 5 விகாரங்களும். அல்லவா? இந்த சமயத்தில் அளவற்ற துக்கம் இருக்கிறது. இதற்கு யார் பொறுப்பு? ராவணன். இது யாருக்கும் தெரிவதில்லை. துக்கம் எந்த காரணத்தினால் ஏற்படுகிறது? இந்த ராஜ்யமே ராவணனுடையதாகும். அனைத்திலும் பெரிய எதிரி இவன் ஆவான். ஒவ்வொரு ஆண்டும் இவனுடைய கொடும் பாவியை செய்து எடுத்து கொண்டிருக்கிறார்கள். நாளுக்கு நாள் இன்னும் பெரியதாக உருவாக்கி கொண்டே செல்கிறார்கள். துக்கமும் அதிகரித்து கொண்டே செல்கிறது. இவ்வளவு பெரிய பெரிய சாதுக்கள், சன்னியாசிகள், மகாத்மாக்கள், ராஜாக்கள் போன்றோர் இருக்கிறார்கள். ஆனால் ஒருவருக்கு கூட ராவணன் நம்மளுடைய எதிரி, அவனை நாம் வருடம் இருக்கின்றோம் என்பது தெரியவில்லை. மேலும் பிறகு ராவணன் இறந்து விட்டான், நாம் இலங்கைக்கு எஜமானர்களாகி விட்டோம் என்று குஷி கொண்டாடுகிறார்கள். ஆனால் எஜமானர்களாக ஆவது இல்லை. எவ்வளவு பணத்தை செலவு செய்கிறார்கள். உங்களுக்கு அவ்வளவு அளவற்ற பணத்தை கொடுத்தேன், அனைத்தையும் இங்கே இழந்தீர்கள் என்று பாபா கேட்கின்றார். அப்ப இலங்கைக்கு எஜமானர் ஆயிட்டோம். எப்படி? 5 விகாரங்கள் எரிச்சு 5 விகாரங்கள் அந்த ராவணனை அந்த குடும்பாவை எரிச்சிட்டு சொல்றாங்களாம், நாங்க இலங்கைக்கு எஜமானர்கள் ஆயிட்டோம். ஆனா நான் அவங்கள முழு உலகத்துக்கும் எஜமானர் ஆக்கிட்டு போனேன் இந்த 5 விகாரங்களை வெற்றி அடைஞ்சு. ஆனா நீங்க எவ்வளவு செல்வத்தை இழந்துட்டீங்க பக்தி மார்க்கத்துல அப்படிங்கிறார். கொஞ்சம் கொஞ்சமா இழந்துட்டீங்க 5 விகாரங்களுக்கு வசமாகி. எப்ப தூய்மையற்ற நிலைக்கு வாரமோ கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய துக்கம் அசாந்தி எல்லாமே சேர்ந்தே வந்துடும். தூய்மைதான் சுகம் சாந்திக்கு ஜனனின்னு சொல்லுவார். அப்ப தூய்மையற்ற நிலை துக்கம் அசாந்திக்கு ஜனனி. அதுக்கு முன்னாடி என்ன பிரதர் சொன்னாங்க? அதுக்கு மேல கவர் ஆயிடுச்சு சிஸ்டர். அவ்வளவுதான். ஃபுல்லாமே இந்த ராவண ராஜ்யத்துல ராவணனை எரிக்கக்கூடிய விஷயங்கள் தான். இந்த மன்மனாபாவ மந்திரத்தை போட்டு அந்த டேப்லெட் சாப்பிட்டு சீக்கிரம் 5 விகாரங்களை முடிங்க அப்படிங்கிறாரு. அழிவற்ற வைத்தியர் வந்திருக்கேன்னு சொன்னாரு. வேற அவ்வளவுதான் சிஸ்டர். தசராவில் லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்கிறார்கள். ராவணனை அழித்து இலங்கையை கொள்ளையடிக்கிறார்கள். ராவணனை ஏன் எரிக்கிறார்கள் என்று எதையும் புரிந்து கொள்வது இல்லை. இந்த சமயத்தில் அனைவரும் இந்த விகாரங்களின் சிறையில் இருக்கிறார்கள். அரை கல்பமாக ராவணனை எரிக்கிறார்கள். ஏனென்றால் துக்கமுடையவர்களாக இருக்கிறார்கள். ராவணனுடைய ராஜ்யத்தில் நாம் மிகவும் துக்கமுடையவர்களாக இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளவும் செய்கிறார்கள். ராவணனுடைய ராஜ்யத்துல சத்தியுகத்தில் இந்த 5 விகாரங்கள் இருப்பதில்லை என்பதை புரிந்து கொள்வது இல்லை. இந்த ராவணனை எரிப்பது போன்றவை எல்லாம் நடப்பதில்லை. இதை எப்போதிலிருந்து கொண்டாடி வருகிறீர்கள் என்று கேளுங்கள். இது அனாதியாக நடந்து வருகிறது என்று சொல்வார்கள். அனாதியா எரிச்சிட்டு இருந்தோம்னா அப்புறம் எப்பதான் 5 விகாரங்கள் விடுபடுறது? ஆனா சத்தியுகத்துல 5 விகாரங்கள் இல்லாம இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு பாருங்கப்பா. 5 விகாரங்கள் இல்லாம இருந்திருக்கீங்க. அப்ப எப்ப இருந்து ஆரம்பிச்சுன்னு இங்க இருக்க வாழக்கூடிய மனிதர்களை கேட்க சொல்றாரு. அவங்களுக்கு தெரியாது, அனாதியா அது பரம்பரை பரம்பரையா நாங்க எரிச்சுட்டு தான் வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஆனா துவாபர யுகத்துல பக்தி மார்க்கத்துல வந்ததுக்கு அப்புறம் அந்த கொண்டாட்டங்கள் விசேஷங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த விஷயங்கள் வந்து வருது.
ஓகே. அப்பா சொல்றாங்க, இது அனாதையாக நடந்து வருகிறது என்று சொல்வார்கள். ரக்ஷா பந்தனம் எப்போது ஆரம்பமானது? அனாதையாக நடந்து வருகிறது என்று சொல்வார்கள். எனவே இவை அனைத்தும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களோ அல்லவா? மனிதர்களுடைய புத்தி என்னவா ஆகிவிட்டது? மிருகங்களாகவும் இல்லை, மனிதர்களாகவும் இல்லை. ஒரு வேளைக்கும் உதவாதவர்கள் சொர்க்கத்தை முற்றிலும் தெரிந்திருக்கவில்லை. இந்த உலகத்தை தான் பகவான் படைத்தார் என்று புரிந்து கொள்கிறார்கள். இருந்தாலும் துக்கத்தில் பகவானைத்தான் நினைவு செய்கிறார்கள். பகவானே, இந்த துக்கத்திலிருந்து விடுவீங்கள். ஆனால் கலியுகத்தில் சுகமுடையவர்களாக இருக்க முடியாது. கண்டிப்பாக துக்கத்தை அனுபவிக்கத்தான் வேண்டும். ஏனிப்படியில் இறங்கத்தான் வேண்டும். புதிய உலகத்திலிருந்து பழைய உலகத்தின் இறுதி வரை உள்ள அனைத்து ரகசியங்களையும் பாபா புரிய வைக்கின்றார். குழந்தைகள் அருகில் வரும்போது அனைத்து துக்கங்களின் மருந்து ஒன்றுதான் என்று சொல்கிறார்கள். அழிவற்ற வைத்தியர் அல்லவா? 21 பிறவிகளுக்கு அனைவரையும் துக்கங்களில் இருந்து விடுவித்து விடுகிறார். அந்த வைத்தியர்கள் அவர்களே கூட நோயுற்று விடுகிறார்கள். இவர் அழிவற்ற வைத்தியர் ஆவார். துக்கமும் அளவற்றதாக இருக்கிறது, சுகமும் அளவற்றதாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். பாபா அளவற்ற சுகத்தை கொடுக்கின்றார். அங்கே துக்கத்தின் பெயர் அடையாளம் கூட இருப்பதில்லை. சுகமுடையவர்களாக ஆவதற்கு தான் மருந்து ஆகும். என்னை மட்டும் நினைவு செய்தீர்கள் என்றால் தூய்மையான சதோ பிரதானமாக ஆகிவிடுவீர்கள். அனைத்து துக்கங்களும் தூர போய்விடும். பிறகு சுகமோ சுகம்தான் இருக்கும். பாபா துக்கத்தை போக்கி சுகத்தை வழங்குபவர் என்று பாடப்பட்டுள்ளது. உங்களுக்கு இந்த 84 பிறவிகளின் விஷயத்த சொல்றேன் அப்படின்னாரு. 21 பிறவிக்கு உங்களுக்கு துக்கம்னா என்னன்னே தெரியாத உலகத்துக்கு போயிடுவீங்க அப்படிங்கறத சொல்றாரு. நீங்க அந்த சத்தியுகத்துல இருந்து இந்த கலியுகம், இந்த முழு நாடகத்தின் விஷயங்களையும் உங்களுக்கு சொல்றேன். 21 பிறவிகளுக்கு நீங்க துக்கம், அசாந்தி அப்படிங்கிற பேர் அடையாளமே இருக்காது. 5 விகாரங்கள் அங்க இருக்கவே இருக்காது. அப்ப நீங்க சுகமுடையவர்களா மாறிடுவீங்க. துக்கமும் அளவற்றதா இருக்குது, சுகமும் அளவற்றதா இருக்குன்னு சொல்லி வச்சிருக்காங்க. அது சுகம் எப்படிப்பட்ட அளவற்றதா இருக்குது அப்படிங்கறதுதான் அரைக்கல்பம் நீங்க சுகதாமத்துல வாழ்ந்த விஷயங்கள். துக்கம் அரைக்கல்பம் இங்கிட்டு ராவண ராஜ்யத்துல வாழ்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறார். அப்ப ரெண்டுக்குமே உள்ள வேறுபாடுகளை புரிஞ்சுக்கணும். 5 விகாரங்கள் இல்லாதப்ப சுகமா இருந்தோம், 5 விகாரங்கள் இருக்கப்ப துக்கமுடையவர்களா மாறிட்டோம். பகவான அதனாலதான் கூப்பிடவே ஆரம்பிச்சோம். எப்ப துக்கம் வருதோ அப்பதான் பகவான கூப்பிட ஆரம்பிச்சோம். பகவானே வந்து எங்களை இந்த துக்கத்துல இருந்து விடுவிச்சு சுகத்துக்கு அழைச்சிட்டு போங்க அப்படின்னு. அதனாலதான் சங்கம யுகத்துல வந்துட்டார், இந்த ராவணன் கிட்ட இருந்து விடுவிக்கிறதுக்காக. முதல்ல பக்தி மார்க்கத்துல என்ன செய்யறாங்க அப்படிங்கறத சொன்னாரு. இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க சங்கம யுகத்துல அப்படிங்கறத சொல்லிட்டு இருக்காரு. சங்கம யுகத்துல தந்தை வந்து இதெல்லாம் புரிய வைக்கிறேன். இப்ப 5 விகாரங்களை விடுங்க, மன்மனாபாவ மந்திரத்தை மருந்து சாப்பிடுங்க. அதை சாப்பிட்டீங்கன்னா நீங்களும் 5 விகாரங்கள்ல இருந்து விடுபட்டு சுகதாமத்துக்கு போயிடுவீங்க அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு. நீங்கள் தங்களை ஆத்மா அரை கல்பத்திற்கு உங்களுடைய அனைத்து துக்கங்களும் தூர போய்விடும். நீங்கள் தங்களை ஆத்மா என்று மட்டும் புரிந்து கொண்டு பாபாவை நினைவு செய்யுங்கள். ஆத்மா மற்றும் ஜீவன் இரண்டினுடைய விளையாட்டு ஆகும். நிராகார ஆத்மா அழிவற்றது மற்றும் சாக்கார சரீரம் அழியக்கூடியது. இவற்றினுடைய விளையாட்டு ஆகும். ஜீவன்னா ஆத்மாதான பிரதர்? அதாவது ஜீவன்னா உடல் சிஸ்டர். அது தப்பா சொல்லி வச்சிருக்காங்க தமிழ்ல. அப்பா சொல்றீங்களா? இல்ல இதுல தப்பா இல்ல. பொதுவா அப்பா சொல்றது ஜீவாத்மா அப்படின்னா உடலோடு வாழக்கூடிய ஆத்மான்னு தான் அர்த்தம். ஜீவன்னா உடல் தான். ஆனா நம்ம படிச்சு வந்த தமிழ் இதுல, தமிழ் இலக்கியம் அதுல எல்லாம் எப்படி போட்டிருக்கோம்னா ஜீவன்னா உயிர்னு போட்டிருக்கோம். ஆனா ஜீவன்னா உடல் தான் அர்த்தம். ஆத்மாங்கிறதா உயிர். ஆத்மா அழியாதது, இந்த ஜீவன்கிற உடல் அழியக்கூடியது. இந்த சாக்கார சரீரம்ன்றது ஜீவன் தான். ஆனா நம்ம சினிமா பாட்டுலயா இருக்கட்டும், இந்த திருமந்திரம், இந்த விஷயங்கள் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா ஜீவன் ஜீவன் சொல்றது எல்லாமே உயிர்னு தான் அவங்க குறிச்சிருப்பாங்க. ஆனா அந்த வார்த்தையே தப்பு முதல்ல.
அப்பா சொல்லும் போதுதான் நமக்கே புரியுது, ஜீவன்கிறது உடல் தான், ஆத்மாங்கிறதா உயிர்னு இப்பதான் புரியுது நமக்கு. ஓகே பிரதர், படிக்கிறேன். ம். இப்போது பாபா கூறுகின்றார், தேகம் உட்பட தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் மறந்து விடுங்கள். குடும்ப விவகாரங்களில் இருந்து கொண்டே தங்களை இப்போது வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று புரிந்து கொள்ளுங்கள். தூய்மையற்றவர்கள் செல்ல முடியாது. ஆகையினால் என்னை மட்டும் நினைவு செய்தீர்கள் என்றால் சதோ பிரதானமாக ஆகிவிடுவீர்கள். பாபாவிடம் மருந்து இருக்கிறது அல்லவா, மாயை கண்டிப்பாக தடையை ஏற்படுத்தும் என்பதையும் கூறுகின்றேன். நீங்கள் ராவணனுடைய வாடிக்கையாளர்கள் ஆவீர்கள். அதனுடைய வாடிக்கையாளர் சென்று விட்டால் கண்டிப்பாக கொதிப்பான், கோபம் கொள்வான். எனவே இது படிப்பு என்று பாபா புரிய வைக்கின்றார். எந்த மருந்தும் இல்லை, நினைவு யாத்திரை தான் மருந்தாகும். என்னை நிரந்தரமாக நினைவு செய்வதற்கான முயற்சி செய்தீர்கள் என்றால் ஒரே மருந்தின் மூலம் உங்களுடைய அனைத்து துக்கங்களும் தூரம் போய்விடும். பக்தி மார்க்கத்தில் இப்படி நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களுடைய வாய் எதையாவது முணுமுணுத்துக் கொண்டே இருக்கும். ஏதாவது மந்திரம் அல்லது ராமநாமத்தை ஜபித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இத்தனை முறை நீங்கள் தினமும் ஜபிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு குருவின் மந்திரம் கிடைத்திருக்கிறது. ராமநாம மாலையை ஜபிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்கிறார்கள். இதைத்தான் ராமநாம தானம் என்று சொல்லப்படுகிறது. இப்படி நிறைய அமைப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன. ராமா ராமா என்று ஜபித்துக் கொண்டே இருந்தார்கள் என்றால் சண்டை எதுவும் போட மாட்டார்கள், அதிலேயே ஈடுபட்டிருப்பார்கள். யாராவது எதுவும் சொன்னாலும் கூட பதில் சொல்ல மாட்டார்கள். மிகவும் குறைவானவர்களே இப்படி செய்கிறார்கள். இங்கே ராமா ராமா என்ற வாயின் மூலம் எதையும் சொல்ல வேண்டியது இல்லை என்று பாபா புரிய வைக்கின்றார். ஆமா, மாயையோட மிகப்பெரிய வாடிக்கையாளர் நீங்க. அப்ப அவங்கிட்ட நீங்க வாடிக்கையா போகல அப்படின்னா, மாமா கிட்ட வந்துட்டீங்க அப்படின்னா அவன் கோவம் கொள்ளுவான், குதிப்பான் இல்லையா? ஏன்னா அவனுக்கு வருமானம் போயிருச்சு இல்லையா? அவனோட ராஜ்யம் போகுது, நம்மளுடைய ராஜ்யம் போகுது. நம்மளை விட்டுட்டு நம்மளுடைய நண்பர்கள்லாம் போறாங்க, நம்மளுடைய வாடிக்கையாளரும் போறாங்கன்னா எப்படி கடைக்காரங்க கொதிப்பாங்க இல்லையா, வியாபாரிங்க? அது போல உங்க மீது அவனுக்கும் கோவம் வருது, அதனாலதான் உங்ககிட்ட தடையை ஏற்படுத்துறான் அப்படிங்கறத சொல்றாரு. அதான் இங்க வாடிக்கையாளர் மருந்து அப்படிங்கறதெல்லாம் எந்த விஷயத்த குறிக்குது அப்படின்னா நினைவு யாத்திரையை குறிக்குது அப்படிங்கிறாரு. நினைவு யாத்திரையில இருங்க, அப்ப மாயைங்கிற எதிரி உங்களை விட்டுட்டு ஓடிடுவான் அப்படிங்கிறாரு. அவன்கிட்ட வாடிக்கையாளர் இருந்திருக்கும், எதிரினே தெரியாம வாடிக்கையாளராகவே இருந்திருக்கும் பாருங்க. சொல்றாரு. அப்புறம் இந்த பக்தி மார்க்கத்துல கூட சொல்றாங்க, ராமநாமத்தை ஜபிச்சுக்கிட்டே இருக்காங்க, ராமா ராமான்னு சொல்லிக்கிட்டு வாயில முணுமுணுத்துக்கிட்டே இருக்காங்க பக்தர்கள். எதுக்காக அப்படி செய்யறாங்க அப்படின்னா, அப்பதான் யாருக்கிட்டையும் சண்டையிட்டு இருக்க மாட்டாங்களாம். எதையா தேவையில்லாம பேசிட்டு சண்டையிட்டு இருக்க மாட்டாங்க. அதனாலதான் ராமா ராமான்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா இங்க நீங்க ராம ராமான்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நினைவு யாத்திரையில மன்மனா பவ நிலையிலேயே ஆத்மான்னு பரமாத்மா நினைவு செய்யுங்க. வாயினால எதையும் சொல்ல தேவையில்லை. அப்ப கூட நீங்க சண்டையிட மாட்டீங்க அப்படிங்கிறாரு. ஏன் அவங்க வாயில முணுமுணுத்துக்கிட்டே இருக்காங்க ராம ராமானா? சண்டை போட மாட்டாங்களா? வேற வார்த்தையை பேச மாட்டாங்க இல்லையா? ஆமா, அதனால ஒரு யுக்தி கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிதான், அந்த துவாபர யுக கலியுகத்துக்கு அது சரி. இப்ப சங்கம யுகத்துல அது சரி கிடையாது. ராம ராமா நீங்க சொல்லிட்டு இருந்தோம்னா அமைதிக்கு போக முடியாது. ஏன்னா ராமராமன் சொல்லிட்டு இருக்கும்போது சாக்காரத்திலேயே தானே இருப்போம், சத்தம் கேட்டுட்டே இருக்கும், வாய் இதையா செய்துட்டே இருந்துச்சு அப்படின்னா அதுக்காகத்தான் அமைதியா உட்காந்து நினைவு யாத்திரையில இருக்கை அப்படிங்கிற. வாயை கட்டுப்படுத்துற விஷயம் கிடையாது இது, மனதையே மொத்தமா அமைதியாக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது. புரியிருக்கின்றார். பாபாவை மட்டும் நினைவு செய்து கொண்டே இருங்கள் என்பதுதான் இங்கே ஜபிப்பது ஆகும். நான் ஒன்றும் ராமன் இல்லை என்று பாபா கூறுகின்றார். ராமர் திரேதா யுகத்தவராக இருந்தார், அவருடைய ராஜ்யம் இருந்தது, அவரை ஜபிக்க வேண்டியது இல்லை. இப்போது பாபா புரிய வைக்கின்றார், பக்தி மார்க்கத்தில் இவை அனைத்தையும் சிந்தனை செய்து பூஜை செய்து நீங்கள் ஏணிப்படியில் இறங்கிதான் வந்துள்ளீர்கள். ஏனென்றால் அவை அனைத்தும் தவறானது ஆகும். பாபா மட்டுமே சரியானவர் ஆவார். அவர் குழந்தையாகிய உங்களுக்கு அமர்ந்து புரிய வைக்கின்றார். இது எப்படிப்பட்ட மறதி விளையாட்டாக இருக்கிறது.
எந்த தந்தையிடமிருந்து இவ்வளவு எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்கிறதோ அவரை நினைவு செய்தால் அவர்களுடைய முகமே பிரகாசித்துக் கொண்டு இருக்கும். முகம் குஷியில் மலர்ந்து விடுகிறது, முகத்தில் பொன் சிரிப்பு வந்து விடுகிறது. பாபாவை நினைவு செய்வதன் மூலம் நாம் லக்ஷ்மி நாராயணனாக ஆவோம் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். அரை கல்பத்திற்கு நம்முடைய துக்கங்கள் அனைத்தும் தூர போய்விடும். பாபா எதுவும் கருணை காட்டுவார் என்பது கிடையாது. இல்லை, நாம் எந்த அளவிற்கு பாபாவை நினைவு செய்வோமோ அந்த அளவிற்கு சதோ பிரதானமாக ஆகிவிடுவோம். உலகத்திற்கு எஜமானர்களாக இருக்கும் லட்சுமி நாராயணன் எவ்வளவு புன்சுதிப்போடு இருக்கிறார்கள். அப்படியாக வேண்டும். எல்லையற்ற தந்தையை நினைவு செய்து மீண்டும் நாம் உலகத்திற்கு எஜமானர்களாக ஆவோம் என்று உள்ளுக்குள் குஷி ஏற்படுகிறது. ஆமா, நீங்க இந்த ராமா ராமான்னு சொல்ல வேண்டியது இல்லைன்னாரு. ராமா ராமான்னு சொல்றதுக்கு நான் ஒன்னும் ராமன் கிடையாது, அவர் திரேதாயுகத்துல வாழ்ந்த ராமர் தான் இருக்காரு. அவரை நீங்க ஒன்னும் ஜெபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வெறும் நினைவு யாத்திரையில மட்டும் இருங்க அப்படிங்கிற அந்த மன்மனாபாவ நிலையிலே இருங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த முகத்துல முகமலர்ச்சி, மலர்ந்த முகம், சுகம் எல்லாமே அனுபவம் ஆகும். இந்த குசியின் சம்ஸ்காரத்தை இங்கதான் நிறைச்சுக்கிட்டு போகணும் நீங்க. அதுக்காகத்தான் அங்க லட்சுமி நாராயணன் எவ்வளவு பொன் சிரிப்போட இருக்காங்க சத்திய திரேதாயுகத்துல. அதே போல நீங்களும் இங்கே அந்த குசியின் சம்ஸ்காரத்தை உருவாக்கணும். அதுக்காகத்தான் தந்தை நினைவுலே இருங்க. உலகராஜ்யம் கிடைக்க போகுது, தந்தை கிடைச்சிட்டாரு அப்படிங்கிற அந்த குசியில இருக்கும் போது உங்களுக்கு அந்த சம்ஸ்காரம் உருவாகும் அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு. எல்லாம் கரெக்டா பிரதர்? ஆமா, ஓகே, வந்துருச்சு. ஓகே, ஆத்மாவின் இந்த குஷியின் சம்ஸ்காரம் தான் ஆத்மாவோடு செல்லும். பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே செல்லும். இந்த சமயத்தில் மாயை உங்களை அதிகம் கொதிப்படைய செய்யும். உங்களுடைய நினைவை மறக்க செய்ய மாயை அதிகம் முயற்சி செய்யும். எப்போதும் இப்படி புன்சிரிப்புடன் இருக்க முடியாது. ஏதாவது ஒரு நேரத்தில் கண்டிப்பாக வேணாம். மாணவர்கள் நோயுறும் போது சிவபாபாவை நினைவு செய்யுங்கள் என்று அவர்களுக்கு சொன்னாலும் கூட சிவபாபா யார் என்பது யாருக்கும் தெரியவில்லை எனும் போது என்னவென்று புரிந்து நினைவு செய்வார்கள். ஏன் நினைவு செய்வார்கள்? பாபாவை நினைவு செய்வதன் மூலம் நாம் சதோ பிரதானத்தில் இருந்து தமோ பிரதானத்தில் இருந்து சதோ பிரதானமாக ஆவோம் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். தேவி தேவதைகள் சதோ பிரதானமானவர்களாக இருக்கிறார்கள் அல்லவா? அதனை தெய்வீக உலகம் என்றே சொல்லப்படுகிறது. மனிதர்களின் உலகம் என்று சொல்லப்படுவது இல்லை. மனிதன் என்ற பெயரே இருப்பதில்லை. இந்த தேவதை என்றுதான் சொல்லப்படுகிறது. அது தேவ உலகமாகும், இது மனித உலகமாகும். இவை அனைத்தும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாகும். பாபா தான் புரிய வைக்கிறார். அவரை ஞான கடல் என்று சொல்லப்படுகிறது. ஆமா, அது தேவ உலகம், இது மனித உலகம். தேவ உலகத்துல தேவதைகள் இருப்பாங்க, தெய்வீக குணங்கள் நிரம்பி மனிதர்கள் இருப்பாங்க. அவர்களும் மனிதர்கள் தான், ஆனா அவங்களுக்குள்ள தெய்வீக குணங்கள் இருந்துச்சு. இங்க சாதாரண மனிதர்கள் இருக்காங்க, இவங்களுக்குள்ள அசுர குணங்கள் இருக்குது. அசுர குணங்கள்ன்றது ராவணனுடைய குணம், 5 விகாரம். அத சொல்றாரு. அப்புறம் வேற என்ன சிஸ்டர் சொன்னாரு? அந்த தமோ பிரதான நிலையிலிருந்து சத்துவ பிரதான நிலையை சொன்னார். சிவபாபா, ஆமா, சிவபாபா யாரு என்று யாருக்குமே தெரியாது. அவங்க நோய் வந்தா நினைக்க சொல்றாங்களாம், சிவபாபாவை நினைங்க. நம்ம சொல்றோம் இல்லையா, நோய் வந்தா சிவபாபாவை நினைங்க அப்படின்னு. அதான் சிவபாபானா யாருன்னு தெரிஞ்சாதானே நினைவு செய்வாங்க. அப்பதானே அவங்க நோய் போகும். அவங்க உடல் நோய சொல்றாங்க. ஆமா, ஆத்மாலி நோய் இருக்கு இல்லையா, அதையும் சரி பண்ணணும் இல்லையா. அதுக்காக அப்பா சொல்றாரு, தமோ பிரதான நிலையில இருந்து சத்துவ பிரதான நிலையை அடையணும். அதான் தேவ உலகம் மனித உலகம் 2 இருக்குது. இப்ப நீங்க எல்லாரும் இந்த மனித உலகத்துல இருக்கீங்க, அதனால துக்கத்துல நோயில இப்பெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கீங்க. அதனாலதான் தந்தை இங்க வந்து உங்களுக்கு இந்த மந்திரத்தை கொடுத்து உங்களை அந்த தேவி தேவதைகளை போல தெய்வீக உலகத்துக்கு தகுதியுடையவரா மாத்துறேன் அப்படிங்கிறார். நீங்க இப்ப தமோ பிரதான நிலையில இருந்து சத்துவ பிரதான நிலைக்கு போகணும் அப்படிங்கிறார். புன்சிரிப்புடன் இருக்க முடியாது. ஆமா, அதான் புன்சிரிப்போட இருக்க முடியாது இல்லையா. எதுக்கு?
நினைவுல இல்லைன்னா புன்சிரிப்போட இருக்க முடியாது. ஆமா. அத சொன்னார். ஓகே. தெரிந்துள்ளீர்கள். உலகமாகும். இவை அனைத்தும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாகும். பாபா தான் புரிய வைக்கிறார், ஞானத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். இருந்தாலும் கடைசியில் மகாமந்திரத்தை கொடுக்கிறார். பாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் நீங்கள் சதோ பிரதானமாக ஆகிவிடுவீர்கள். மேலும் உங்களுடைய அனைத்து துக்கங்களும் தூரம் போய்விடும். கல்பத்திற்கு முன்பு கூட நீங்கள் தேவி தேவதைகளாக ஆகியிருந்தீர்கள். உங்களுடைய நடத்தை தேவி தேவதையை போல் இருந்தது. அங்கே யாரும் தலைகீழாக பேசவில்லை. அப்படிப்பட்ட காரியங்கள் எதுவும் நடப்பதே இல்லை. அந்த உலகமே தேவதைகளின் உலகமாகும். என்ன சிஸ்டர் சொல்றாரு? வார்த்தைகள் தப்பா பேசுறது இல்லையா? அதாவது என்ன சொல்றாருன்னா, அவருடைய அனைத்து துக்கங்களும் தூரம் போய்விடும். கல்பத்திற்கு முன்பு கூட நீங்கள் தேவி தேவதைகளாக ஆகியிருந்தீர்கள். உங்களுடைய நடத்தை தேவி தேவதைகளை போல் இருந்தது. அங்கு யாரும் தலைகீழாக பேசவில்லை. அதான் தலைகீழாக பேசவில்லை. நடத்தையும் சொல்றாரு, அந்த வார்த்தையும் சொல்றாரு. ஆமா, காரியங்கள் எதுவும் நடப்பதே இல்லை. அந்த உலகமே தேவதைகளின் உலகமாகும். இது மனித உலகமாகும் அல்லவா? மனித உலகம் வித்தியாசம் இருக்கிறது அல்லவா? இதை பாபா அமர்ந்து புரிய வைக்கிறார். தேவ உலகம் கடந்து லட்சக்கணக்கான ஆண்டுகளாகி விட்டது இந்த மனிதர்கள் புரிந்து கொள்கிறார்கள். இங்கே யாரையும் தேவதை என்று சொல்ல முடியாது. தேவதைகள் தூய்மையானவர்களாக இருந்தார்கள். தேவி தேவதைகளை மகானாத்மாக்கள் என்று சொல்லப்படுகிறது. மனிதர்களை ஒருபோதும் அப்படி சொல்ல முடியாது. இந்த இது ராவணனுடைய உலகம் ஆகும். ராவணன் மிகப்பெரிய எதிரி ஆவான். இவனை போன்ற எதிரி வேறு யாரும் இல்லை. நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ராவணனை எரிக்கிறீர்கள். இவன் யார் என்பது யாருக்கும் தெரியவில்லை. இவன் ஒரு மனிதன் இல்லை. இவை 5 விகாரங்கள் ஆகும். ஆகையினால் இதற்கு ராவண ராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது. 5 விகாரங்களின் ராஜ்யம் அல்லவா? அனைவரிடத்திலும் 5 விகாரங்கள் இருக்கின்றன. துர்க்கதி மற்றும் சத்கதியின் இந்த விளையாட்டு உருவாக்கப்பட்டுள்ளது. துர்க்கதி சத்கதி முதல்ல சொன்னதுதான் தமோ பிரதானம் சத்துவ பிரதானம். துர்க்கதி சத்கதி. துர்கதி அடையிறீங்க எப்ப அடையிறீங்க? 5 விகாரங்கள் பிரவேசமாகும் போது ஆத்மாக்குள்ள நீங்க 5 விகாரங்களுக்கு வசம் போது துர்கதி அடையிறீங்க. சத்கதி எப்ப அடையிறீங்க? 5 விகாரங்கள் வந்து விடுபடும் போது சத்கதி அடைஞ்சிருக்கீங்க. அவ்வளவுதான் விஷயம். திருப்பி முதல்ல சொன்னதான் சொல்றாரு அப்பா. ஓகே பிரதர். இப்போது உங்களுக்கு சத்கதியின் நேரத்தை பற்றியும் பாபா புரிய வைத்துள்ளார். துர்கதியை பற்றியும் புரிய வைத்துள்ளார். நீங்கள் தான் மேலே உயருகிறீர்கள், பிறகு நீங்கள் தான் கீழே விடுகிறீர்கள். பாரதத்தில் தான் சிவ ஜெயந்தியும் நடக்கிறது, ராவண ஜெயந்தியும் பாரதத்தில் தான் நடக்கிறது. அரை கல்பம் தெய்வீக உலகம் லட்சுமி நாராயணன் ராஜ்யம் நடக்கிறது. இப்போது நீங்கள் அனைவருடைய வாழ்க்கை கதையையும் தெரிந்துள்ளீர்கள். அனைத்து மகிமைகளும் உங்களுடையதாகும். நவராத்திரியில் பூஜை போன்றவைகள் அனைத்தும் உங்களுக்கு நடக்கிறது. நீங்கள் தான் ஸ்தாபனை செய்கிறீர்கள். ஸ்ரீமத் படி நடந்து நீங்கள் உலகத்தை மாற்றுகிறீர்கள். எனவே ஸ்ரீமத் படி முழுமையாக நடக்க வேண்டும் அல்லவா? அதான் சிவ ஜெயந்தி, ராவண ஜெயந்தி, நவராத்திரி 3 சொல்றாரு. சிவ ஜெயந்தி எங்க நடக்குது? பாரதத்துலதான். எந்த பாரதம்? எப்ப நடந்துச்சு சிவ ஜெயந்தி? சிவ ஜெயந்தி வந்து கலியுக அந்த சங்கமயுகத்துல. சிவ ஜெயந்தி சங்கமயுகத்துல நடக்குது. ராவண ஜெயந்தி எங்க நடக்குது? துவாபர யுகத்துல நடக்குது. அதான் சொல்றாரு, 2மே பாரதத்துலதான் நடக்குது அப்படிங்கிறாரு. நவராத்திரி இப்ப பக்தி மார்க்கத்துல எப்படி கொண்டாடுறாங்க? முதல்ல ஞானத்தை சொன்னாரு. சிவ ஜெயந்தி சங்கமயுகத்துல வருது, ராவண ஜெயந்தி துவாபர வருது. அந்த பக்தி மார்க்கத்துல நவராத்திரி கொண்டாடுறாங்க இல்லையா, அது வந்து உங்களுக்கு பூஜை நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறாரு. உங்களுடைய பூஜை தான் நவராத்திரியில அந்த ஏணிப்படியின் சித்திரம் வச்சிருப்பாங்க நம்ம சென்டர்ல, அத சொல்றாரு. எப்படி மேலான நிலையில இருந்து கீழே இறங்கி வந்தீங்க அப்படிங்கிறது. தேவி தேவதைகளா இருந்து, சத்திரியர்களா இருந்து, அப்புறம்
வைசியர்களா மாறி சூத்திரர்களா மாறிட்டீங்க அப்படிங்கறத சொல்றாரு. ஆனா உங்களுக்கு தான் பூஜை நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறார். நவராத்திர துர்கா, சரஸ்வதி, லட்சுமி 3 பேத்துக்கு பூஜை நடக்குது இல்லையா? துர்க்கைங்கிறது எப்ப ஆகுறோம்? சங்கம யுகத்துல துர்க்கை ஆகுறோம். வீரமிக்கவர்களாகி மாயையை அழிச்சு காட்டுறோம். அப்ப சரஸ்வதியாவும் பாடம் படிக்கிறோம் இல்லையா? அப்பா கிட்ட ஞானம் கொடுக்கறாரு. ஞான கடல்ல இருந்து நம்ம ஞானம் படிக்கிறோம். அப்ப இது ரெண்டும் நம்மளுடைய விஷயங்கள், சங்கம யுகத்து விஷயங்கள் தானே அங்க துவாபர யுகத்துல இந்த அந்த நவராத்திரியில கொண்டாடுறாங்க. லட்சுமி ஆகுறீங்க. எங்க சத்தியுகத்துல லட்சுமி ஆகுறீங்க? அந்த விஷயமும் எங்க நடந்துச்சு? சங்கம யுகத்துல தானே. இப்ப கீழானவர்கள் மேலானவர்களா மாறின விஷயம் இங்கதான் நடக்குது. அந்த விஷயத்த அப்படியே துவாபர யுகத்துல நவராத்திரி பண்டிகை 3 நாள் கொண்டாடுறாங்க பாத்தீங்களா? அது உங்களுடைய விசேஷம் தானே அப்படிங்கறத சொல்றாரு. அதாவது கொலுலயே கொலு பொம்மைகள் வைக்கும்போது அந்த ஏன்படியும் வச்சிருப்பாங்களா பிரதர்? ஆமா. அது அடுத்தவங்களுக்கு புரிய வைக்கணும் இல்லையா? கொலுவுக்கு வாங்கன்னு கூப்பிடுவாங்க சென்டர்ல எல்லாரும். ஃபங்க்ஷன் மாதிரி நடத்துவாங்க. அப்ப இது ஏணிப்படி சித்திரத்தையும் பாப்பாங்க இல்லையா? இது என்னன்னு கேட்டாங்களும் புரிய வைக்கலாம். அதுக்காக சொல்லியிருக்காங்க. மேல தெய்வீக குணங்கள் மனிதர்கள் இருக்காங்க. கீழே ஏன் இப்படி சண்டையிடுறவங்களும் இப்படி கோவப்படுறவங்களும் வெட்டு குத்து கொலை செய்யறவங்களுமா ஏன் காமிச்சிருக்கீங்கன்னு கேட்பாங்க. கொலு வைக்கிற இடத்துல ஏன் இதை வச்சிருக்கீங்கன்னு கேட்பாங்க. இப்படி இருந்தவங்க நம்ம இப்படி ஆயிட்டோம். இப்ப மறுபடியும் இப்படி ஆகணும்னு சொல்லும் போது அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க இல்லையா ஈஸியா? அதுக்காக வரவங்களுக்காக வச்சிருப்பாங்க. அதாவது நம்ம சென்டர்ல வைக்கிறதா இல்ல பொதுவாவே இருக்குமா? சென்டர்ல வைக்கிறதையும் சொல்றாரு அப்பா. சென்டர்ல வைக்கிற வரவங்களுக்கு நம்ம புரிய வைக்கிறதுக்காக நான் சொல்றேன். ஆனா அப்பா சொல்றது வந்து கொலு பொம்மைகள், அந்த தேவி 3 தேவி பொம்மைகள் இருக்கு இல்லையா? துர்கா, லட்சுமி, சரஸ்வதி அவங்க மட்டும் வச்சிருப்பாங்க. அதான் கேட்டேன். சரி. அது கோயில்ல வச்சிருக்கும் போது எப்படி இந்த அசுர சிலைகள் எல்லாம் வச்சிருப்பாங்க? அது வச்சிருக்க மாட்டாங்க. கோயில்ல வைக்கிற கொலு வேற, நம்ம சென்டர்ல வைக்கிற கொலு வேற சிஸ்டர். வரிசை கிரமமாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். சாதனை நடந்து கொண்டிருக்கிறது. இதில் சண்டை போன்றவற்றின் விஷயமே எதுவும் இல்லை. இந்த புருஷோத்தம சங்கம யுகமே தனிப்பட்டது என்பதை நீங்கள் இப்போது புரிந்து கொள்கிறீர்கள். ஒரு நிமிஷம் சிஸ்டர். இல்ல கோயிலே வச்சிருப்பாங்க சிஸ்டர். ஏன்னா நவராத்திரி முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசி விஜயதசமி அப்பதான் ராவணனை வதம் பண்ணுவாங்க. அப்ப ராவணனுடைய சிலையெல்லாம் வச்சிருப்பாங்க அங்க கொலு பொம்மையில. ராவணன் சிலை வச்சிருப்பாங்க. வச்சிருப்பாங்க. வச்சு அத வதம் பண்றது மாதிரி அந்த கொலு பொம்மை எல்லாம் காமிச்சிருப்பாங்க. வைக்கிறாங்க. ஆமா ஆமா. சரி, ஓகே, புரிஞ்சதுல உங்களுக்கு. அதே போலதான் நம்மளும் இங்க வச்சிருப்போம். மற்றும் புதிய உலகத்தின் ஆரம்பமாகும். பழைய உலகத்தை மாற்றுவதற்காகவே பாபா வருகின்றார். உங்களுக்கு நிறைய புரிய வைக்கின்றார். ஆனால் நிறைய பேர் மறந்து விடுகிறார்கள். இந்த 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 பாயிண்ட்களை புரிய வைத்திருக்க வேண்டும் என்று சொற்பொழிவிற்கு பிறகு நினைவிற்கு வருகிறது. அப்படியே கல்பமாக எப்படி ஸ்தாபனை நடந்ததோ அப்படி நடந்து கொண்டே இருக்கும். யாரெல்லாம் என்ன பதவி அடைந்தார்களோ அதையே அடைவார்கள். அனைவரும் ஒரே மாதிரி பதவி அடைய முடியாது. உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவி அடைபவர்களும் இருக்கிறார்கள் என்றால் குறைந்ததிலும் குறைந்த பதவி அடைபவர்களும் இருக்கிறார்கள். யார் ஒன்றில் மட்டுமே ஈடுபட்டுள்ள மாறாத குழந்தைகளாக இருக்கிறார்களோ இன்னும் போக போக வருந்துவார்கள். இவர்கள் செல்வந்தர்களுக்கு வேலைக்காரர்களாக ஆவார்கள். இவர்கள் ராஜ்ய வம்சத்திற்கு வேலைக்காரர்களாக ஆவார்கள். இவர்கள் பெரிய செல்வந்தர்களாக ஆவார்கள். அவர்களை அவ்வப்போது வரவேற்றுக் கொண்டே இருப்பார்கள். அனைவரையுமா வரவேற்பார்கள். அனைவருடைய முகத்தையும் பார்ப்பார்கள். என்ன பிரதர் சொல்றாங்க? அப்ப அந்த ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் கவனம் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப ஞானம் படிக்கிறீங்க அப்படின்னா ஞானத்துல மட்டுமே கவனம் கொடுத்துட்டு இருக்காதீங்க. முரளி படிக்கல மட்டும் கவனம் கொடுத்துட்டு இருக்காதீங்க. நீங்க யோகாவும் செய்யணும், தாரணையும் செய்யணும், சேவையும் செய்யணும். 4 சப்ஜெக்ட் கொடுத்துருக்காருன்னா 4லயும் பக்காவா இருக்கணும். சிலருக்கு சேவை செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அப்ப சேவைங்கிறது சுயத்தின் சேவை, சுய பரிவர்த்தனை இருக்கு இல்லையா? சுய முயற்சின்னு சொல்லுவாங்க. புருஷார்த்தம், அந்த ஸ்ரீமத் படி நடக்கிறது, அந்த செய்யணும் நீங்க. அந்த சேவையை, அந்த சுயத்தின் சேவை, மனதின் சேவை செய்துட்டு இருந்தீங்கன்னா கூட அதுவும் சேவை கணக்குல எடுத்துக்கப்படும். வாட்டா சேவை, கர்மனா சேவை தான் சேவைன்னு கிடையாது அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு. எல்லா சேவையுமே நீங்க செய்யணும், எல்லாமே செய்யணும் நீங்க அப்படிங்கிறாரு. ஞானம், யோகம், தாரணை, சேவை 4லயும் பக்காவா இருக்கவங்க உயர்ந்த பதவி அடைவாங்க.
இல்ல எதுலயாவது குறைபாடு இருக்குதுன்னா வரிசை கிரமமா தானே வருவீங்க. உயர்ந்ததிலும் உயர்ந்த செல்வந்தர்களுக்கு வேலைக்காரர்களா போவீங்க, குறைபாடுகள் இருந்துச்சு அப்படின்னா. இல்லன்னா வேலைக்காரர்களுக்கும் வேலைக்காரர்களா போவீங்க. இல்ல ராஜ்ய வம்சத்துல வேலைக்காரர்களா போக வேண்டியது இருக்கும். அதனால ஒரே ஒரு இதுல கவனம் கொடுத்து நம்ம அப்பாவுடைய தொடர்புல தானே இருக்கோம் அப்படின்னு நினைக்காதீங்க அப்படிங்கிறார். நல்ல உயர்ந்த பதவி அடையணும்னா 4லயும் பக்காவா இருக்கணும் அப்படிங்கிறார். அத சொல்றார். சகோதரர்கள் வருது, ரொம்ப டவுட் இருந்துச்சு. எனக்கு சிஸ்டர் இந்த வரேன் பிரதர், அதுல ஒரு பாயிண்ட் என்னன்னு பாக்குறேன். புரிஞ்சுச்சா? சரி, ஓகே. தெரிந்து விட்டார்கள் எல்லாரும். பக்தி மார்க்கத்தில் கொஞ்சம் மாறிடுச்சு பிரதர். நான் முன்னாடி என்ன சொன்னாங்க அப்படி பார்த்த மாறிடுச்சு. வர கேட்டார்கள் தாக்கம். 3ஆவது பேராகிராஃப் கடைசி பேராகிராஃப் வாசிச்சிட்டு இருந்தீங்க. அனைவரையும் முகத்தையும் பார்ப்பார்கள். பாபா கூட பிரம்மாவின் வாய்மூலம் இல்ல, இது முன்னாடி அனைவரும் நான் என்ன சொல்றேன்னு மறுபடியும் எடுத்தா அது போயிடுச்சு, வந்துருச்சு. 3rd பேராகிராஃப் சிஸ்டர் பாருங்க. இப்போது குழந்தைகளை நீங்கள் அவருடைய வாழ்க்கையும் தெரிந்துள்ளீர்கள். அனைத்து மகிமைகளும் உடையதாகும். நவராத்திரியில் பூஜை போன்ற நடக்கிறது. இங்கதானே வந்தோம். சீதையின் ராஜ்யம், சாம்ராஜ்யம் வந்துச்சு இல்லையா? சரி, அனைத்து மகிமைகளும் உங்களுடையதாகும். நவராத்திரியில் பூஜை போன்றவைகள் அனைத்தும் உங்களுக்கு நடக்கிறது. நீங்கள் தான் ஸ்தாபனை செய்கிறீர்கள். ஸ்ரீமத் படி நடந்து உங்கள் உலகத்தை மாற்றுகிறீர்கள். எனவே ஸ்ரீமத் படி முழுமையாக நடக்க வேண்டும் அல்லவா? வார்ஷிகமாக முயற்சி செய்கிறீர்கள். ஸ்தாபனை நடந்து கொண்டிருக்கிறது. இதில் சண்டை போன்றவற்றின் விஷயமே எதுவும் இல்லை. இந்த புருஷோத்தம சங்கமயுகமே தனிப்பட்டது என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். பழைய உலகத்தின் கடைசி மற்றும் புதிய உலகத்தின் ஆரம்பமாகும். பழைய உலகத்தை மாற்றுவதற்காகவே பாபா வருகிறார். உங்களுக்கு நிறைய புரிய வைக்கின்றார். ஆனால் நிறைய பேர் மறந்து விடுகிறார்கள். இந்த பாயிண்ட்களை புரிய வைத்திருக்க வேண்டும் என சொற்பொழிவிற்கு பிறகு நினைவிற்கு வருகிறது. அப்படியே கல்பமாக எப்படி ஸ்தாபனை நடந்ததோ அப்படி நடந்து கொண்டே இருக்கும். யாரெல்லாம் என்ன பதவி அடைந்தார்களோ அதை அடைவார்கள். அனைவரும் ஒரே மாதிரி பதவி அடைய முடியாது. உயர்ந்ததிலும் கரெக்டா தானே பிரதர் படிக்கிறேன்? வாசிட்டீங்க, சரி வாசிங்க. அப்படியே ஒண்ணும் இல்ல. அப்படிங்களா? வேலைக்கார பதவி ஆவார்கள். செல்வந்தர்களுக்கு வேலைக்காரர்களாக ஆவார்கள். இவர்கள் ராஜ்ய வம்சத்திற்கு வேலைக்காரர்கள் ஆவார்கள். இவர்கள் பெரிய செல்வந்தர்களாக ஆவார்கள். அவர்களை அவ்வப்போது இதுதான் பிரதர் கேட்டேன். அவர்களை அவ்வப்போது வரவேற்று கொண்டே இருப்பார்கள். அனைவரையும் வரவேற்பார்கள். அனைவருடைய முகத்தையும் பார்ப்பார்கள். நாங்க இதுதான் என்னன்னு கேட்டேன். தாசிகளா இருக்கும்போது செல்வந்தர்கள் ராஜாக்கள்லாம் வரவேற்கக்கூடியவங்களா இருப்பாங்க. தாசதாசியர்கள் தானே வரவேற்குப்பாங்க. வெளியே ரிசப்ஷனிஸ்டா இப்ப இருக்காங்க இல்லையா? ஆமா. இப்ப லாட்ஜ் ஏதாவது ரூம் எடுக்க போற ஹோட்டல்ல அப்படின்னா பாருங்க, முன்னாடி ரிசப்ஷனிஸ்ட்ல இருந்து வரவேற்பு செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க இல்லையா? இப்ப பிளைட்ல ஏறுறோம்னா அங்க ஏரோஸ்ட்ரெஸ் இருப்பாங்க இல்லையா? எல்லாரையும் வெல்கம் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க இல்லையா? ராஜாக்கள் வெளியே வந்து வரவேற்பு செய்ய மாட்டாங்க. தாசதாசியர்கள் வேலைக்காரர்கள் தானே வெளியே வந்து வரவேற்பு செய்வாங்க. அதுக்காக சொல்றாரு அப்பா. நீங்க நல்லா படிச்சு நல்ல உயர்ந்த பதவி அடைஞ்சீங்கன்னா உங்களை பாக்குறதுக்கு ஆளுங்க வருவாங்க. பெரிய பெரிய செல்வந்தர்கள் உள்ள ராஜா மாதிரி உட்கார்ந்து இருக்கிறது எப்படி இருக்கும்? வெளியே தாசியர்களா நிக்கிறது எப்படி இருக்கும்? இப்ப பாருங்களேன், கோயில்ல கூட பாருங்களேன், இப்ப பெரிய பெரிய சாமி எல்லாம், இப்ப விஷ்ணு, லட்சுமி நாராயண் எல்லாம் உள்ள கர்ப்ப கிரகத்துல உட்கார்ந்து இருப்பாங்க. சிவன் அப்புறம் பார்வதி எல்லாம் உள்ள கர்ப்ப கிரகத்துல உட்கார்ந்து இருப்பாங்க. வெளியே நிக்கிறது சாமி எல்லாம் பாத்திருக்கீங்கன்னா ஒரு சில கோயில் எல்லாம் பாத்தீங்கன்னா வெளியே மாடசாமி கருப்பசாமி எல்லாம் வைக்க வச்சிருப்பாங்க, காவல் தெய்வம்னு. ஏன் அங்க பாருங்க, வெளியே காவல்காரங்க நிக்கிறது எப்படி இருக்கு, காவலாளியெல்லாம் நிக்கிறது எப்படி இருக்குது, உள்ள சிம்மாசனத்துல ராஜா மாதிரி உட்கார்ந்து ராஜா ராணி மாதிரி உட்கார்ந்துருக்கிறது எப்படி இருக்குது? அப்ப வித்தியாசம் தெரியுது இல்லையா வேலைக்காரர்களுக்கும் ராஜாவுக்கும்? அப்ப அதுதான் சொல்றாருப்பா. காவலாளிகளா போகணும்னு ஆசைப்படுறீங்களா, தாசதாசியர்களா அப்படிங்கிறாரு. வரவேற்பு அடுத்தவங்கள வரவேற்பு செய்யக்கூடியவங்களா இருக்கணுமா இல்ல உள்ள ராஜா போல உட்கார்ந்து இருக்கணுமா அப்படிங்கறதுக்காக சொல்றாரு.
ஓகே பிரதர். அதான் சத்தியோகத்தை பதவிகளை சொல்லிட்டு இருக்காங்க எங்க அப்பா. அதான் புரிஞ்சுக்கிறதுக்காக என்ன சொல்லிட்டாங்கன்னு மேல 2 வரி போனேன் நான் இங்க பேசுறதுக்குள்ள அது சரி உள்ள ஓகே போயிடுச்சு. சரி ஓகே ஓகே பிரதர். பிரம்மா பாபா கூட பிரம்மாவின் வாயின் மூலம் புரிய வைக்கின்றார். அனைவரும் நேரடியாக பார்க்க முடியுமா என்ன? நீங்கள் இப்போது நேரடியாக வந்துள்ளீர்கள், தூய்மையாக ஆகியுள்ளீர்கள். இங்கே சில அபவித்திரமானவர்களும் வந்து அமர்ந்து விடுகிறார்கள். கொஞ்சமாவது கேட்பார்கள் என்றால் தேவதையாக ஆகிவிடுவார்கள். இருந்தாலும் கொஞ்சமாவது கேட்டார்கள் என்றால் தாக்கம் ஏற்படும். கேட்கவில்லை என்றால் வரவே மாட்டார்கள். எனவே முக்கியமான விஷயம் பாபா கூறுகின்றார், மனாபவ. இந்த ஒரு மந்திரத்தின் மூலம்தான் உங்களுடைய அனைத்து துக்கங்களும் தூரம் போய்விடுகிறது. தந்தை கூறுகின்றார் மனாபவ. பிறகு டீச்சராக ஆகி மத்தியாஜி பவ என்று கூறுகின்றார். இவர் தந்தையாகவும் இருக்கிறார், டீச்சராகவும் இருக்கிறார், குருவாகவும் இருக்கிறார். மூவருமே நினைவில் இருந்தாலும் கூட புன்சிரிப்பான நிலை இருக்கும். தந்தை படிப்பிக்கிறார், பிறகு பாபா தான் கூடவே அழைத்து செல்கிறார். இப்படிப்பட்ட தந்தையை எவ்வளவு நினைவு செய்ய வேண்டும். பக்தி மார்க்கத்தில் பாபாவை யாருமே தெரிந்திருக்கவில்லை. பகவான் இருக்கின்றார் என்று மட்டும் தெரிந்திருக்கிறார்கள். நாம் அனைவரும் சகோதரர்கள் என்பதையும் தெரிந்துள்ளார்கள். தந்தையிடமிருந்து என்ன கிடைக்க வேண்டும் போன்ற எதையும் தெரிந்திருக்கவில்லை. ஒரு தந்தை இருக்கிறார், நாம் அவருடைய குழந்தைகள், அனைவரும் சகோதரர்கள் என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இது எல்லையற்ற விஷயம் அல்லவா? அந்த ஒரு பேரா இருக்கு, வாசிச்சிருவா. எல்லையற்ற விஷயம் அல்லவா? பிறகு டீச்சர் கணக்கு வழக்குகளையும் எல்லையற்ற விஷயம் அல்லவா? அனைவருக்கும் டீச்சராக ஆகி படிப்பிக்கிறார். பிறகு அனைவருடைய கணக்கு வழக்குகளையும் முடித்து திரும்பி அழைத்து செல்வார். இந்த மோசமான உலகத்திலிருந்து திரும்பி செல்ல வேண்டும். புதிய உலகத்தில் வருவதற்காக உங்களை தகுதியானவர்களாக்குகிறார். யார் யாரெல்லாம் தகுதியானவர்களாக ஆகிறார்களோ அவர்கள் சத்தியுகத்தில் வருகிறார்கள். நல்லது அப்படின்னு அப்பா முரளியை நிறைவு பண்ணியிருக்காங்க பிரதர். தந்தை, ஆசிரியர், சத்குரு 3 பேரும் யாருன்னு இப்பதான் நீங்க தெரிஞ்சிட்டீங்க. ஆனா பக்தியில தந்தை கிட்ட இருந்து என்ன கிடைக்கும் அப்படிங்கறதே தெரியல. ஒரே ஒரு பகவான், நம்ம எல்லாம் சகோதரர்கள்னு சொல்லி வச்சிருந்திருக்காங்க. சகோதரர்கள் சரிதான், எல்லாரும் சகோதரர்களா தான் இருக்கீங்க. ஆனா தந்தை யாரு, அவர்கிட்ட இருந்து என்ன கிடைக்கும் அப்படிங்கறதெல்லாம் எதுவும் தெரியாம இருந்தாங்க. ஆனா சங்கமயுகத்துல நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க, தந்தை கிட்ட இருந்து சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைக்குது, ஆசிரியர்கிட்ட இருந்து படிப்பினை கிடைக்குது. என்ன படிப்பினை கிடைக்குது? நம்மள ஆசிரியருக்கு அந்த நாடகத்தின் முதல் இடைக்கடை ஞானம் அது இருக்கு இல்லையா, அந்த ஞானம் கொடுக்கக்கூடியவர் தான் ஆசிரியர். தந்தைங்கிறவரு பரமாத்மா, ஆத்மா பரமாத்மா விஷயத்த புரிஞ்சுக்கிட்டோம், நம்ம ஜென்மம் எடுத்தோம். ஆசிரியர் அந்த முதல் இடைக்கடை ஞானத்தை கொடுக்கிறார், இந்த உலக நாடகத்தின் விஷயம். அப்ப அந்த விஷயத்த சொல்லி தரும் போதுதான் நம்ம மாணவர்களா ஆயிடுறோம். அவர் ஆசிரியரா இருக்கார், அவர் பாடம் சொல்லித்தரார். குருவா இருந்து என்ன காரியம் செய்யறாரு அப்படின்னா, நம்மள இந்த துக்க தாமத்துல இருந்து சாந்தி தாமத்துக்கு அழைச்சிட்டு போறாரு, கூடவே வழிகாட்டி அழைச்சிட்டு போறாரு. ஸ்ரீமத்து கொடுக்கிறாரு. ஸ்ரீமத்துனா உயர்ந்த வழிக்கான வழிகாட்டுதல். ஃபாலோ ஃபாதர் செய்யுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? தந்தைய ஃபாலோ பண்ணி போங்க, அப்ப நீங்களும் போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேர்ந்துருவீங்க அப்படிங்கிற அந்த ஸ்ரீமத்தெல்லாம் கொடுக்கக்கூடியவர் யாருன்னா குரு. அதான் அந்த 3 விஷயங்கள் பத்தி குழந்தைங்க இப்பதான் தெரிஞ்சுட்டீங்க. பக்தி மார்க்கத்துல தந்தை கிட்ட இருந்து என்ன கிடைக்கும், எது கிடைக்கும், நம்ம எல்லாம் சகோதரர்கள்னு சொல்றோமே, அவர்கிட்ட இருந்து என்ன கிடைக்கும், எது கிடைக்கும்னு எதுவுமே தெரியாது. வெறும் பாவனையில பக்தி செய்துட்டு வந்தீங்க. இப்ப உங்களுக்கு ஞானம் கிடைக்கும் போது நீங்க இங்க இந்த தமோ பிரதான நிலையிலிருந்து சத்துவ பிரதான நிலைக்கு போக போறீங்க. இந்த கலியுகத்துல இருந்து சத்தியுகத்துக்கு போறதுக்கான வழி சொல்றாரு. இந்த 3 சம்பந்தங்களை தந்தை கொடுக்கறாரு அப்படிங்கிறார். இவர் ஒரு எல்லையற்ற தந்தை இல்லையா, அப்ப எல்லையற்ற விஷயங்களுக்கு தான் வழி சொல்லுவாரு அப்படிங்கிறார். இனிமையிலும் இனிமையான விட்டுருக்கா பிரதர்? கவர் ஆயிடுச்சுங்களா? கவர் ஆயிடுச்சு சிஸ்டர். இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட சில குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையும் நமஸ்காரம். தாரணைக்காக 2 பாயிண்ட்ஸ் அப்பா கொடுத்திருக்கிறாங்க. அதுல முதல் பாயிண்ட், தங்களுடைய நிலையை எப்போதும் ஒரு நிலை மற்றும் புன்சிரிப்புடன் வைத்துக் கொள்வதற்காக தந்தை, டீச்சர் மற்றும் சத்குரு மூவரையும் நினைவு செய்ய வேண்டும்.
இங்கிருந்துதான் குஷியின் சமஸ்காரத்தை நிரப்பிக் கொள்ள வேண்டும். ஆஸ்தியின் நினைவின் மூலம் முகம் எப்போதும் பிரகாசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இது முதல் ஆமா. point. அது என்னன்னா, தந்தை ஆசிரியர் சத்குருவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்ப இந்த நினைவு செய்துட்டு இருக்கும்போது இந்த 3 சம்பந்தத்திலயும் இருக்கக்கூடியவர் யார்? ஒருத்தர் தான். ஒருத்தரே இந்த 3 காரியம் செய்யறாரு. அப்ப அவர் சொன்ன விஷயங்கள்லாம் பாருங்க, எல்லாமே குஷிக்கான விஷயங்கள் தான். அப்ப குஷினா மகிழ்ச்சிக்கான விஷயங்கள் தான், ஆனந்தத்துக்கான விஷயங்கள் தான். இந்த 3 நபரையும் சிந்தனை செய்து இவங்கள ஃபாலோ பண்ணி நடக்கும் போது இந்த சம்ஸ்காரம் உங்களுக்குள்ள தாரணை ஆகும். அந்த சம்ஸ்காரத்தை எடுத்துட்டு தான் ஆத்மா போகும், சத்தியுகத்துக்கும் போகும் இல்லையா? அப்ப ஆத்மாவுடைய வேலையே சம்ஸ்காரத்தை எடுத்துக்கிட்டு போறதா இந்த பிறவிலிருந்து அடுத்த பிறவிக்கு. அப்ப இங்கேயே இந்த குஷியின் சம்ஸ்காரத்தை உருவாக்கிக்கோங்க. அப்ப அடுத்த பிறவில போகும்போது நீங்க அந்த குஷியாவே இருப்பீங்க அப்படிங்கிறாரு. உங்களை குஷியை குறைக்கிறது எது? இந்த 5 விகாரங்கள் தான். அந்த சத்தியுகத்திலயும் திரேதாயுகத்திலயும் குஷி குறையறதுக்கான விஷயங்களே கிடையாது. ஏன்னா 5 விகாரங்கள் அங்க இருக்க போறதே கிடையாது. அதனால இங்கேயே நிரப்பிக்கிட்டு போங்க, அது அரைக்கல்பம் உங்க கூடவே வரும் அப்படிங்கிறாரு. 12வது பாயிண்ட் சொல்றாங்க, ஸ்ரீமத்படி நடந்து முழு உலகத்தையும் மாற்றுவதற்கான சேவை செய்ய வேண்டும். 5 விகாரங்களில் யார் மாட்டியுள்ளார்களோ அவர்களை விடுவிக்க வேண்டும். அவர்களுடைய சுய தர்மத்தின் அறிமுகத்தை அளிக்க வேண்டும். 2வது பாயிண்ட் சொல்லிருக்காங்க. சுய தர்மத்தின் அறிமுகம் ஆத்மா நான், என்னுடைய சுய தர்மமே அமைதி தான் அப்படிங்கறத சொல்லணும். அந்த விகாரங்கள் எல்லாரும் மாட்டியிருக்காங்க, அவங்களுக்கு ஞானத்தை கொடுத்து தந்தையின் அறிமுகத்தை கொடுத்து அந்த 5 விகாரங்கள்ல இருந்து விடுவிக்கிறதுக்கான ஒரு முயற்சி செய்யணும் அப்படிங்கிறார். சொல்றோம், நம்ம கடமை சொல்றது கேட்டு அவங்க உண்மையிலே தேவி தேவதைகளா வம்சத்துல போன கல்பத்துல இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா வந்துருவாங்க. ஆனா சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை அப்படிங்கிற வரதானம் கொடுத்திருக்காங்க. அப்பா அனைவர் பொருட்டும் தனது அன்பான பாலனை மற்றும் பார்வை, தனது அன்பான பாவனை மற்றும் பார்வை வைப்பவராக அனைவருக்கும் பிரியமான பரிஸ்தா ஆகுக. யாருக்கேனும் கனவில் கூட பரிஸ்தா வந்தால் எவ்வளவு மகிழ்கின்றனர். பரிஸ்தா என்றாலே எல்லோருக்கும் பிரியமானவர். ஒரு சிலருக்கு மட்டுமல்ல, எல்லோருக்கும் பிரியமானவர். அன்பு தருபவருக்கு அன்பு தருபவர் அல்ல, அனைவருக்கும் அன்பு தருபவர். ஒருவர் எப்படிப்பட்ட ஆத்மாவாயினும் உங்களது பார்வையும் பாவனையும் அன்பாகவே இருக்கட்டும். அதுவே அனைவருக்கும் அன்பான நிலையாகும். எவரேனும் அவமரியாதை செய்தாலும் வெறுத்தாலும் அவர் மீதும் நன்மை செய்யும் எண்ணமே எழ வேண்டும். ஏனெனில் அந்த நேரம் அவர் ஏதோ ஒரு இன்னலில் இருக்கின்றார். அனைவருக்கும் பிரியமான பரிஸ்தா ஆகுங்க அப்படிங்கிறாரு. யாருக்காவது கனவுல பரிஸ்தா வருது அப்படின்னா, சுட்சமத்துல தேவதை ஏதாவது வருது அப்படின்னா எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறாங்க. ஏன் மகிழ்ச்சி அடைகிறாங்க? பரிஸ்தா என்றாலே அது ஒரு சிலருக்கு மட்டும் பிரியமானவங்க கிடையாது, எல்லோருக்கும் பிரியமானவங்க. அந்த பரிஸ்தாக்கள் யாரு? நீங்க தானே. அப்ப அதனாலதான் உங்களுடைய பார்வையும் பாவனையும் எப்பவும் அன்பு நிறைஞ்சதாவே இருக்கணும். அதுதான் ஒரு சிலர்கள் மீது மட்டும் இல்ல, எல்லார் மீதும் அன்பு பாவனை, அன்பான வெறுத்தாலும் அவர் மீதும் நன்மை செய்யும் எண்ணமே எழ வேண்டும். முதல்ல பார்வை, நம்மளுடைய பார்வை அன்பா இருக்கணும், நம்மளுடைய பாவனை அன்பா இருக்கணும், எல்லோரும் மீதும் அன்பா இருக்கணும் அப்படின்றாரு. அப்படி அன்பா இருக்கும் போது அந்த இல்ல அந்த அன்பு இருக்கும் போது அவங்களுக்கு அந்த இவங்க அன்பானவங்க அப்படிங்கிற அந்த உணர்வு ஏற்படும் இல்லையா? இவங்க ஒரு சிலர் மீது மட்டும் அன்பா இல்ல, எல்லார்கிட்டயும் அன்பாவே இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் இல்லையா? அதான் பரிஸ்தா, நீங்க தான் பரிஸ்தா வாங்க போறீங்க. நீங்க எல்லார்கிட்டயும் அன்பா இருக்கிறது தான் உங்களுடைய நிலை அப்படிங்கிறாரு. அன்பு நிறைந்த நிலை, அன்பு சொரூபமா இருக்கணும் அப்படிங்கிறார். யாரு மீதும் வெறுப்பு காட்டாதீங்க. வெறுப்பு பாவனையோ அவமரியாதையோ நீங்க செய்யக்கூடாது. அவங்க செய்யறாங்க அப்படின்னா அத நீங்க புரிஞ்சுக்கணும். எப்படி இருக்காங்க அதனால காட்டுறாங்க வெறுப்பு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ங்கறாங்க. ஆமா, இல்ல அவமரியாதை செய்யறாங்க, வெறுப்பு காட்டுறாங்கன்னா அவங்க ஏதோ மாயாவுக்கு வசமாயிருக்காங்க அந்த சூழ்நிலையில, அந்த சமயத்துல. அவ இன்னலில் இருக்கின்றனர். ஆமா, அவங்க வசமா இருக்காங்க. நீங்க புரிஞ்சுக்கோங்க.
புரிஞ்சுக்கிட்டு நீங்க அவங்களுக்கு அன்பை செய்யுங்க அப்படிங்கிற, அன்பை கொடுங்க அப்படிங்கிறத சொல்ற. அவங்களுக்கும் நன்மை ஏற்படட்டும் அப்படிங்கிற எண்ணம் தான் எழும்பணுமே தவிர, அவங்க நிந்தனை செய்யறாங்கன்னா நீங்களும் அவமரியாதை செய்யக்கூடாது. அவங்க அவமரியாதை செய்யறாங்கன்னா நீங்களும் திருப்பி பேசி சண்டையிட்டு அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களை எப்படி பரிசுத்தான்னு சொல்ல முடியும்? அப்ப அனைவருக்கும் பிரியமான பரிசுத்தா ஆகுங்கன்னு தானே வரதானம் கொடுத்திருக்காரு. அப்ப அனைவருக்கும் பிரியமான பரிசுத்தா ஆகணும்னா அவங்க வெறுப்பு காட்டலாம், அவமரியாதை செய்யலாம். ஆனா நீங்க அன்பான பார்வை, அன்பான பாவனையிலே இருக்கணும் அப்படிங்கிறாரு. அப்படின்னா தான் எல்லோருக்கும் பிரியமான பரிசுத்தான்னு உங்களை சொல்ல முடியும். அப்படிப்பட்ட வரதானத்தை அப்பா எனக்கு கொடுக்குறாரு. அவங்க ஏன் அப்படி அவமரியாதை செய்யறாங்க, நிந்தனை செய்யறாங்க அப்படின்னா அவங்க மாயாவுக்கு வசமா இருக்காங்க. அதனால அவங்க அந்த மாதிரி செய்யறாங்க. நீங்க மாயாவுக்கு வசமா இருக்கீங்களா? இல்ல அவங்க மாயாவை பார்த்து உங்களுக்கு மாயா வந்துருச்சா? ஆமா, இதெல்லாம் நம்ம சிந்தனை செய்யணும். அவங்க வசமா இருக்காங்க, அப்ப அவங்கள பார்த்து நானும் வசமாகறேனா அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். அப்ப அவங்க வசமா இருக்காங்க, அப்ப நான் வசமாக மாட்டேன், அவங்களுக்கும் நான் நன்மை செய்வேன் அப்படிங்கறது மாதிரி பாவனையை கொண்டுட்டு வாங்க, உங்க பார்வையை மாத்திக்கோங்க அப்படிங்கிறாரு. எல்லாருக்கும் பிரியமானவர்களாவே இருங்க அப்படிங்கிறாரு இன்னைக்கு வரதானத்துல. அப்பா ஸ்லோகன் சொல்றாங்க, அனைத்து பிராப்திகளாலும் நிரம்பியவரே எப்போதும் முகம் மலர்ந்து சுகமான அதிர்ஷ்டசாலி ஆவார்கள். அனைத்து பிராப்திகளாலும் நிரம்பியவரே எப்போதும் முகம் மலர்ந்து சுகமான அதிர்ஷ்டசாலி ஆவார். அனைத்து பிராப்திகளாலும் எப்ப நிரம்பி இருப்பாங்க? தந்தை நினைவுல இருக்கும் போது, தந்தை கொடுத்த விஷயங்கள்ல நினைவுல இருக்கும் போது, ஞானம், குணம், சக்தி அப்படிங்கறதா எல்லா பாக்கியங்களிலும் நிறைந்த நிலை. திருப்தின்னு சொல்லுவார் இல்லையா? எப்ப ஆத்மா திருப்தி அடையும்? தந்தை நினைவுல யோகத்துல இருக்கும் போது திருப்தி அடையும். பேர் புகழ் மரியாதைக்கு வசமானீங்கன்னா எப்பவும் திருப்தியா இருக்க முடியாது. ஆமா, பேர் புகழ் மரியாதை, அப்புறம் இந்த உலகியல் இன்பங்கள், இந்திரிய சுகங்கள், இந்த இதுக்கு பின்னாடி போனீங்கன்னா உங்களால திருப்தியா இருக்க முடியாது. அப்ப அனைத்து பிராப்திகளும் உங்களுக்கு நிரம்பிய நிலையில இருக்க முடியாது. ஆத்மாவுக்கு நிரந்தரமான ஒரு திருப்தி அனுபவமாகணும் அப்படின்னா அது யோகத்தின் மூலமா தான் கிடைக்கும். அது நம்ம யோகா செய்து நல்லா யோகா பண்ணிட்டு வந்தோம்னாலே ஒரு திருப்தி அனுபவம் பார்த்திருக்கீங்களா? ஆமா, அதுதான் அனைத்து பிராப்திகளும் நிரம்பிய நிலை. அப்ப நல்ல யோகா பண்ணிட்டு போனோம்னா நம்ம எந்த ஒரு மாயை எதிர்ப்பு வந்தாலுமே, நம்மளை யார் எவ்வளவு நிந்தனை செய்தாலுமே நமக்கு அது பெருசாவே ஃபீலாவே செய்யாது. நம்ம ஏற்கனவே அன்பு சொரூபமா, அமைதி சொரூபமா இருப்போம். நாம அந்த நம்மளுடைய அந்த நிலை அப்படி இருக்கும் போது எப்பவும் அந்த மலர்ந்த முகம், சுகமான அனுபவம் அப்படிலாம் அனுபவம் ஆகிட்டே இருக்கும். அப்ப அந்த நிலை இருக்கும் போது அடுத்தவங்க செய்யக்கூடிய நிந்தனை நமக்கு பெருசா தெரியாது. நம்ம அந்த நிலையில இல்ல அப்படின்னா நமக்கு அதெல்லாம் பெருசா தெரியும். நம்மள எப்படி அவமானம் செய்யறாங்க, அபிமானம் வந்துடும் நமக்கு. அது ஈஸியா புரிஞ்சுக்கணும்னா, ஆத்மா அபிமானத்துல இருந்தீங்கன்னா அதிர்ஷ்டசாலி ஆத்மான்னு சொல்லலாம். தேக அபிமானத்துல இருந்தீங்கன்னா அதிர்ஷ்டசாலி ஆத்மான்னு சொல்ல முடியாது. ஆத்மா அபிமானியா இருந்தீங்கன்னா முகம் மலர்ந்த சுகம் நிறைந்தவர்களா இருப்பீங்க. தேக அபிமானத்துல இருந்தீங்கன்னா துக்கம் நிறைந்தவர்களா, கவலைப்படுறவங்களா, அசாந்தி உடையவர்களா இருப்பீங்க அப்படிங்கறதுதான் அந்த ஸ்லோகன்ல சொல்றேன். அப்ப எல்லா பிராப்திகளும் நிறைந்த நிலையில இருக்கணும். அப்பதான் உங்க முகம் மலர்ந்ததா இருக்கும் அப்படிங்கிற. ஓகே சிஸ்டர், தேங்க்யூ. பிரதர், தேங்க்யூ so much. பாபாவுக்கு நன்றி. தேங்க்யூ. ஹேவ் a nice day. தேங்க்யூ. தேங்க்யூ.